அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை பாமகவிற்கு 7 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை சார்ந்தவர்களும் பாஜகவை சேர்ந்த பிரதிநிதிகளும் செய்தியாளர்களை சந்தித்து இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டது குறித்தும் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் இன்று காலை தொடங்கி அதிமுகவில் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. காலையில் பாமகவிற்கு 7 இடங்கள் ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட சூழலில் அதன் பின்னர் மதியம் பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிமுக தரப்பிலிருந்தும் பாஜக தரப்பிலிருந்தும் பிரதிநிதிகள் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது பாஜகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கோகுல் நம்முடன் இணைகிறார். கோகுல், தற்போது 5 தொகுதிகள் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கிறதே, அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? எத்தனை தொகுதிகள் அப்படின்னு இறுதி முடிவுக்கு வந்திருக்காங்களா? அதிமுக பாஜக இடையேயான தேர்தல் கூட்டணி முடிவடைந்த நிலையில் தற்பொழுது அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவிற்கு, அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும், அதே போல அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இணைந்து அந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவடைந்து விட்டதாக அங்க இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் நமக்கு அந்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 3:30 4:30 வரை ராகுகாலம் என்பதால் நல்ல நேரத்தில் இந்த அறிவிப்பை வெளியிடலாம் என்ற ஒரு தகவலோடு இன்னும் சற்று நேரத்தில் இந்த அறிவிப்பானது வெளியாக வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முதலில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் போது இரட்டை இலக்கை தொகுதியை கேட்டு பிஜேபி இரட்டை இலக்கை தொகுதியை கேட்டிருந்தார்கள். ஆனால் இது ஒரு மெகா கூட்டணியாக அமைய வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த மெகா கூட்டணியில் பல்வேறு கட்சிகள், குறிப்பாக பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருந்த அமைச்சர்கள் எல்லாம் வலியுறுத்தியதாகவும் பின்னர் தகவல் வெளியாகியது. அதன் பின்பு 8 தொகுதியாக பாஜக குறைத்துக் கொண்டதாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் பாமகவிற்கு இன்றைய தினம் 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அதிமுக பாஜக இடையேயான அந்த கூட்டணி ஒப்பந்தமானது இன்று இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இது அதே போல தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையானது இழுபறியோடு நடந்து வருவதாக அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய தகவல் எல்லாம் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து தேமுதிகவிற்கு அதிக இடங்கள் கேட்பதால் அதை விட்டுக் கொடுப்பதற்காகவும், அதே போல தேமுதிக அந்த கூட்டணியில் இடம்பெறுவதை உறுதி செய்வதற்காகவும் பாஜக தன்னுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டதாகவும், தற்பொழுது 5 தொகுதிகள் அந்த கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்பு பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து அவருடைய உடல்நலம் விசாரிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தமிழக நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தேமுதிகவோடு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்த இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அதன் பின்பு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தேமுதிகவோடு நடத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இது ஒரு மெகா கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக பாஜக தன்னுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டிருப்பதாக தற்பொழுது கிடைத்துள்ளது. 5 தொகுதிகள் என்ற ஒரு அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. விஷ்ணு, கோகுல், ஏறக்குறைய 2-3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை தற்போது நிறைவடைந்திருப்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் போது மக்களவை நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா, அல்லது பாமகவிற்கு 21 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது பாமக அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்ததே, அது போன்ற விஷயங்களும் இதில் பேசப்பட்டதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலோடு
தமிழகத்தில் காலியாக உள்ள அந்த 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்ற ஒரு தகவல் உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலோடு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதை ஒட்டிதான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது. அதே போலதான் பாமக மற்றும் அதிமுக இடையே அந்த வெளியான அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் அந்த அம்சம், அதாவது 21 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிக்கும் அதிமுகவிற்கு பாமக ஆதரவு என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அதே போலதான் பாஜகவோடும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் குழுவினர் அந்த கருத்தையும் வைத்துதான் பேசியுள்ளார்கள். அது 21 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் பாஜக ஆதரிக்கும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலும் அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டதால் பாஜகவிற்கு ராஜ்யசபா சீட்டு வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்னிலை வைக்கப்பட்டதாகவும் அது குறித்து என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள், ஒருவேளை பாமகவிற்கு 7 மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை என்ற ஒரு கூட்டணி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. அதுபோல பாஜகவிற்கு மாநிலங்களவையிலும் கூட ஒரு தொகுதி எண்ணிக்கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பத்திரிகையாளர் சந்திக்கிறார்கள். நம்மளுடைய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயாராக இருக்கிறது. அனைத்து சேனல்களும் தேசிய மற்றும் மாநில அளவிலான இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் இந்த தகவலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் தங்கமணி வெளியே வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். மற்ற அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார், RB உதயகுமார், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், வெல்லமடி நடராஜன் உள்ளிட்ட அமைச்சர்கள், MC சம்பத் உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்ற பின்பு வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான O பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, அதே போல தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் அடங்கி கையெழுத்திட்ட ஒரு ஒப்பந்தமானது கூட்டணி இறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலானது முறைப்படி அறிவிக்க இருக்கிறார்கள். அதற்காக நேரடியாக அமைச்சர்கள் எல்லாம் வெளியில் வந்து இருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது எந்தெந்த தொகுதிகள் என்பதை உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே சொன்னது போல மெகா கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பாஜகவிற்கு தமிழகத்தில் இருந்துள்ளது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் பாஜக ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தது. கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளார். இந்த தேர்தலின் போது ஒரு 2-3 தொகுதிகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பாஜகவுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் ஒரு மெகா கூட்டணியை அமைக்க வேண்டும், இங்கிருந்து ஒரு கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள் என்ற ஒரு எண்ண ஓட்டத்தின் அடிப்படையிலேயே இந்த 5 தொகுதிகளுக்கு பாஜக தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதே போல தேமுதிகவை ஒரு அதிக அளவில் அவர்கள் கேட்பதற்கு இணையான ஒரு எண்ணிக்கையில் அது போன்ற ஒரு பேச்சுவார்த்தை, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏதுவாகவும் தங்களுடைய தொகுதியை குறைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்புதான் ஒரு இறுதி முடிவிற்கு எட்டியிருக்கிறார்கள். இன்றைய தினம் பாஜகவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா வந்து இந்த கூட்டணி அறிவிப்பை முறைப்படி அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டது. முதற்கட்டமாக இந்த இழுபறி பேச்சுவார்த்தை எல்லாம் தொடர்ந்து இருந்திருக்கக்கூடிய நிலையில் அமித்ஷாவுடைய வருகையானது திடீரென ரத்து செய்யப்பட்டு தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முன்னிலையில் அவருடைய தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் இது குறித்து முறையான தகவல் அமித்ஷாவிற்கு சொல்லப்பட்ட பின்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதன் பின்பு எந்தெந்த தொகுதிகள் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகும் போது ஒரு அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் வைத்து ஒரு அறிவிப்பு வெளியிடுவதற்கான திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் போது அமித்ஷா வந்து முறைப்படி அந்த எந்தெந்த தொகுதிகள் என்ற அறிவிப்பின் போது அந்த சந்திப்பின் போது அவர் நேரடியாக கலந்து கொள்வார் என்று பாஜகவுடைய நிர்வாகிகள் தரப்புல சொல்றாங்க. தொடர்ந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது ஒரு இறுதி வடிவம் எட்டப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் ஏறக்குறைய எல்லா நிர்வாகிகளும் வெளியே வந்து விட்டார்கள். முக்கிய தலைவர்கள் மட்டுமே வெளியில் வரக்கூடிய காத்திருப்புக்காக செய்தியாளர்கள் காத்திருக்கிறார்கள். இவர்கள் நேரடியாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் காமிக்கக்கூடிய காட்சி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்துவிட்டது என்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் ஒரு வெற்றி சின்னத்தை, அதாவது இரட்டை சின்னத்தை காண்பிப்பது போல அங்க கூடிய அதிமுக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் காட்டக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்க்க முடிகிறது. இது ஏறக்குறைய ஒரு வெற்றி கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சருமான O பன்னீர்செல்வம் தன்னுடைய கருத்து தெரிவித்திருந்தார். அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதிமுகவுடைய நிர்வாகிகளும் பாஜக நிர்வாகிகளும் இணைந்து அந்த கூட்டணி உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய ஒரு தருணமாக இந்த இடத்தில் அந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முறைப்படியாக
அதிமுக பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் இறுதி செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு அறிவிப்பும், அதில் பாஜகவிற்கு 5 தொகுதி என்ற ஒரு தகவலும் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கோகுல், தற்போது நாம் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என்று அங்கு இருக்கக்கூடிய அனைவரும் அவர்களுடைய முகத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த கூட்டணியில் இங்கே சாதகமான ஒரு சூழல் நிலவுவதை நாம் தற்போது அந்த காட்சிகளிலேயே உணர்ந்து கொள்ள முடிகிறது. தாங்கள் சொல்லியபடி எத்தனை இடங்கள் பாஜக தரப்பில் கேட்கப்பட்டது? 5 தொகுதிகள் என்று தகவல் தான் வெளியாகி இருக்கிறது. எத்தனை இடங்கள் கேட்கப்பட்டது கோகுல்? நிச்சயமாக, அதாவது இந்த தேர்தலை பொறுத்தளவு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைத்து தமிழகத்திலிருந்து ஒரு கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் பாஜக ஆரம்பத்திலிருந்தே அந்த வேலைகளை தொடங்கிவிட்டார்கள். முதலில் இரட்டை இலக்க எண்ணில், அதாவது 12 முதல் 15 இடங்கள் வேண்டும் என்ற ஒரு கருத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணியா Please silence. Please silence. அது இது வச்சிருப்பா. No nice, please. No nice. No nice, please. No nice. 2019 ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் உடன்படிக்கை நடைபெறவுள்ள 2019 ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் மெகா கூட்டணி அமைத்து, வெற்றி கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று இன்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். Vanakkam. I am extremely delighted that today the AIADMK and the Bharatiya Janata Party have concluded very fruitful discussions, and we have agreed to contest the parliament elections both in Tamil Nadu and Puducherry, and the by-elections to 21 assembly seats together in alliance with each other and with our other friendly partners, one of which announcement was made earlier today, where the PMK leaders, Dr. Ramados, my good friend Ammu Mani,
The Honorable Chief Minister, Deputy Chief Minister, in the morning have already given you all the details. We have agreed to contest the elections under the leadership in the state of Honorable Chief Minister Thiru Palaniswamiji and the Deputy Chief Minister Thiru Paneerselvamji, and at the national level as a part of the NDA, the National Democratic Alliance, under the visionary leadership of Prime Minister Shri Narendra Modi ji. All the parties in the alliance in Tamil Nadu will work together, will strengthen the National Democratic Alliance, and our confidence is Narpatum Namate. All 40 seats in Tamil Nadu and Puducherry will be won by the National Democratic Alliance in the center under the leadership of Prime Minister Modi, in the state under the leadership of Thiru Palaniswamiji and Thiru Paneerselvamji. We are starting our campaign with full confidence that we will sweep the state of Tamil Nadu as a mark of respect to Honorable Jayalalitha ji. She was the leader of Tamil Nadu. She was the leader of the people of Tamil Nadu. And I fondly remember my last interaction with her in July 2016, when I had called on her, when we had discussed about power sector reforms in Tamil Nadu. She was very loving, she was very caring. We had had a very fruitful discussion, and those memories today come live when I see the discussions I've had with my good friends and the leaders of AIADMK, Thiru Palaniswamiji and Thiru Paneerselvamji. Together we will work so that Honorable Amma will be happy that we have worked to serve the people of Tamil Nadu, so that together we are working to continue the legacy and the good work that Honorable Amma did for Tamil Nadu. And I am sure every Karyakarta, every worker, every leader of Bharatiya Janata Party, of AIADMK, of PMK and all our other alliance partners will work together for the success of 40 seats. Once again, Narpatum Namate. We are working for 40 seats. பாஜகவிற்கு 5 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையின் கீழ் மாநிலத்தில் பாஜக போட்டியிடும், அவர்களுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் செந்தில் நம்முடன் இணைகிறார். அதற்கு முன்பாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் உடன்படிக்கை நடைபெறவுள்ள 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் மெகா கூட்டணி அமைத்து, வெற்றி கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று இன்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு
பாரதிய ஜனதா கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 5 இடங்களும் பாமகவிற்கு 7 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை பாமகவிற்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பாக பாஜகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் செந்தில் நம்முடன் இணைகிறார். செந்தில், தற்போது பாஜகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் தாக்கம் எப்படி இருக்கும்? 5 இடங்கள் இரட்டை இலக்க எண்களில் கேட்கப்பட்ட தொகுதிகள் அப்படிங்கிறது 5 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து உங்களுடைய பார்வை? நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் 5 தொகுதிகள் என்பதை இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாகவே நியூஸ் 18 தமிழ்நாடு தெளிவாகவே சொல்லியிருந்தது. 5 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக தகவல் வெளியானதை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இன்று காலை 7 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 5 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான சில விடயங்களை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் எந்த நிபந்தனை மற்ற ஆதரவை ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுகவிற்கு அளித்திருக்கிறது என்று ஓபிஎஸ் தெரிவித்திருந்தார். தற்போது பாஜகவும் அதேபோல் இந்த 21 தொகுதிகளிலும் தங்களுடைய ஆதரவை அஇஅதிமுகவிற்கு தெரிவித்திருக்கிறது. இது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அஇஅதிமுகவின் பார்வையில் இந்த 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த ஆட்சி நீடிக்க இருக்கிறதா அல்லது இந்த 21 தொகுதிகளின் முடிவுகளை பொறுத்து இந்த ஆட்சியில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா என்று எதிர்க்கட்சிகள் கடுமையான வாதங்களையும் விமர்சனங்களையும் வைத்து வந்த நிலையில் இந்த கட்சிகளினுடைய ஆதரவை பெற்று அதன் பிறகு இந்த 21 சட்டப்பேரவை இடைத்தேர்தலை சந்திப்பதில் அஇஅதிமுக தெளிவாக இருந்ததை தற்போதைய நடவடிக்கைகளின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது இவர்கள் நீங்களாக இன்னும் தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கிறது. தேமுதிகவோடும் கிட்டத்தட்ட தொகுதிகளுடைய எண்ணிக்கை முடிவாகி இருப்பதாகவே யூகிக்க முடிகிறது. தேமுதிகவை பொறுத்தளவில் நாம் ஏற்கனவே ஒரு செய்தி தொகுப்பில் குறிப்பிட்டிருந்தோம். அவர்கள் கடந்த காலங்களிலும் சரி அவர்கள் பெற்ற இடங்கள் என்பது கூட்டுத்தொகை 5 என்பதாக வருவது போலவே அவர்கள் அதில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள ஒரு கட்சி தேமுதிக. 5 இடங்கள் கூட்டுத்தொகை 5ஆக வருவது போலவே அவர்கள் இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒருவேளை தேமுதிகவிற்கும் 5 இடங்கள் வரை ஒதுக்கப்படலாம். இன்று இரவு 7:30 மணி அளவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவிற்கு 5 இடங்கள், தேமுதிகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டால் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 7 இடங்களையும் சேர்த்து 17 இடங்கள், மீதம் இருக்கக்கூடிய 23 இடங்களில் 40 தொகுதியில் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளில் மீதி இருக்கக்கூடிய 23 இடங்களில் அஇஅதிமுக போட்டியிடுவதற்கான சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. ஆயினும் கூட இந்த அணியில் உறுதியாக இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும் அல்லது இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பாரிவேந்தர், இன்னும் ஏசி சண்முகம் உள்ளிட்டவர்களுக்கு தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்படக்கூடும் என்றும் சில யூகங்களின் அடிப்படையிலான செய்திகளும் தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு ஒருவேளை தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் மீதி இருக்கக்கூடிய 20 தொகுதிகளில் அஇஅதிமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அஇஅதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் பரஸ்பரம் இவர்களுக்கு தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக 21 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தங்களுக்கான ஆதரவை பெற்று அந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் வலுவான இடங்களை பெற வேண்டும். இந்த ஆட்சியை மீதம் இருக்கக்கூடிய ஆண்டுகளுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் நீட்டிக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருப்பதாகவே இவருடைய நகர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. தற்போது கூட்டணி அப்படின்றது ஒப்பந்தம் ரீதியாக முடிந்துவிட்டது. ஆனால் தொகுதி பங்கீடு அப்படின்றதுல இன்னும் சிக்கல் இருக்குது. குறிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய இடங்களில் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புகளை அந்த கட்சிகள் விட்டுத்தரம் இருக்குது. உதாரணத்திற்கு தென் சென்னை தொகுதியாகட்டும், கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளாகட்டும், வடக்கு பொறுத்த வரைக்கும் வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதி, இந்த 3மே அவங்க டார்கெட் பண்ணக்கூடிய இடங்கள். ஸோ இந்த இடங்களில் 3 கட்சியிலும் குறிப்பாக பாமக, தேமுதிக, பாஜக, அதிமுக இந்த 4க்குமே எப்படி ஒரு கன்சென்ஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது? அவங்களுக்குள்ள எப்படி ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? அதற்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இறுதி வடிவங்கள் எட்டப்பட்ட பிறகு தொகுதி பங்கீடுகளில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் இழுபறிக்கான வாய்ப்புகள் மிக குறைவான அளவாகவே இருக்கக்கூடும். கிட்டத்தட்ட ஓரளவிற்கு தொகுதிகள் என்னென்னவாக இருக்கக்கூடும் என்பதையும் கூட தற்போதே பேசியிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறாமல் தொகுதிகளை குறித்து இந்த யாருக்கு எத்தனை இடங்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நாம் உறுதியாக நம்பலாம். இதில் இன்னும்
முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பது இந்த தொகுதி பங்கீட்டில் இன்றைக்கு அவர்கள் முடிப்பதற்கு சில நாள் நட்சத்திரங்கள் எல்லாம் கூட அவர்களுடைய தரப்பில் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு பிறகு அதை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று எல்லார் தரப்பிலுமே அவர்களுடைய தரப்பில் விரும்பக்கூடிய காரணம். ஏன்னா அவங்க இன்றைக்கி இதை நல்ல நாளாக பார்க்குறாங்க. மாசி மகம், பௌர்ணமி உள்ளிட்ட காரணங்கள் எல்லாம் கூட இந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னால் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதை தாண்டி அரசியல் ரீதியான கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்பது இன்றைக்கு காலை கையெழுத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி என்று OPS அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற வார்த்தையை அவர் எந்த இடத்திலும் பயன்படுத்தவில்லை. அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 இடங்கள் என்று அவர் தெரிவிக்கிறார். பாமக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அங்கிருந்து அவர்கள் சென்று விட்டார்கள். அதன் பிறகுதான் பியூஷ் கோயல் அங்கே வருகிறார். பியூஷ் கோயல் அங்கே வருகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் யாரும் அங்கே இல்லை, அவர்களை வரவேற்கவில்லை அல்லது அவர்களோடு எந்த பேச்சையும் நடத்தவில்லை. அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு இப்பொழுது இன்னொரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கிறார்கள் 5 தொகுதிகள் என்று. இதிலும் பாஜகவின் தரப்பிலும் சரி அஇஅதிமுக தரப்பிலும் சரி அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவிற்கு 5 இடங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது எவ்வாறு புரிந்து கொள்ள முடிகிறதுன்னு சொன்னால், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கீழ் இவர்கள் எல்லோரும் ஓரணியில் வருகிறார்களா என்ற ஒரு விமர்சனத்தையும் கேள்வியும் எழுப்புகிறது. அஇஅதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, அஇஅதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்டவைகள் இதில் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று மாலை தேமுதிக அலுவலகத்தில் அஇஅதிமுக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்களா அல்லது பாரதிய ஜனதா கட்சி தேமுதிகவோடு பேசுகிறார்களா, அவர்களோடு எதுவும் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்களா என்ற கேள்வியும் கூட தற்போது எழுகிறது. அதை பொறுத்து இந்த கூட்டணியை தொடர்பான இந்த ஒரு முழுமையான வடிவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அஇஅதிமுக தலைமையில் பாஜக, பாமக, தேமுதிக எல்லோரும் ஓரணியில் வருகிறார்களா, இது தேசிய ஜனநாயக கூட்டணியாகவே இந்த மக்களவைத் தேர்தலை சந்திக்க இருக்கிறதா அல்லது அஇஅதிமுக கூட்டணியில் பாமக, அஇஅதிமுக கூட்டணியில் பாஜக என்பதாக இது இருக்கிறதா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு கோணமாகவே நாம் இந்த கூட்டணி சார்ந்த விடயத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. செந்தில், நேற்று மாலை வரைக்கும் பாமக இரு தரப்புலையும் பேசிட்டு இருக்காங்க, திமுக அதிமுக 2 தரப்புலையும் பேசிட்டு இருக்காங்க. அதனால் கூட்டணி முடிவாரில் தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் PMK, BJP இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் கூட்டணி அப்படின்னு முடிவாயிடுச்சு. திமுக தரப்பில் தற்போது இதில் தான் மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருப்பா, இல்லை திமுக எந்த அளவுக்கு தன்னுடைய கூட்டணியை இறுதி செய்யும், தேர்தல் பணிகளை எப்போ விரைவாக தொடங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? திமுக கூட்டணியை பொறுத்தளவில் தற்போதைய நிலையில் அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் எண்ணிக்கையை விட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய எண்ணிக்கை மிக அதிகமானதாக இருக்கிறது. அது ஒரு வானவில் கூட்டணியாக இருக்கிறது. எனவே எல்லோருக்கும் நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். குறைந்தபட்சம் சிறிய கட்சிகளாக இருந்தாலும் கூட தலா ஒரு தொகுதிகளையாவது தாங்கள் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதேவேளை திமுக தரப்பில் திமுக அதிகமான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். அப்பொழுதுதான் மக்களவையில் அவர்களுக்கு அதிகமான பிரதிநிதிகள் இருப்பார்கள். நாளை ஒருவேளை கூட்டணியில் அரசு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூடுதலான அமைச்சரவைகளை பெற முடியும் என்பது போன்ற எதிர்பார்ப்போடு திமுக தரப்பும், இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகள், திமுக தொண்டர்களும் அதைத்தான் விரும்புவார்கள். அதுதான் இயல்பு. அந்த விதத்தில் திமுகவிற்கு இப்பொழுது திமுகவின் முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வானவில் கூட்டணி போல் ஏராளமான கட்சிகள் அதில் இருக்கிறார்கள். அத்தனை கட்சிகளையும் எவ்வாறு திருப்திப்படுத்த போகிறார்கள், அவர்கள் கேட்ட தொகுதியிலே இவர்களால் கொடுக்க இயலுமா என்பது போன்ற சவால்கள் திமுக கூட்டணிக்கு முன்னால் இருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய அணியில் நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம் என்று ஏற்கனவே திருமாவளவன் தெளிவாக அறிவித்துவிட்ட நிலையில் தற்போதைய நிலையில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணி இடம்பெறுவது என்பது உறுதியாகிவிட்ட ஒன்றாகவே இருக்கிறது. இந்த கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுக கூட்டணியில் இடம் பிடித்திருப்பது என்பது திமுகவிற்கு நன்மை வைக்கக்கூடிய ஒன்றே என்று அவர் கருத்து தெரிவிக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். இது சந்தர்ப்பவாத கூட்டணி, பணத்தின் அடிப்படையிலான கூட்டணி என்கிறார். ஆனால் KS அழகிரி சொல்கின்ற பொழுது இது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது, அவங்க எங்களோடு வராமல் போனது என்ற துணியில் அவர் ஒரு கருத்து தெரிவிக்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த கூட்டணி தொடர்பாக நான் எதுவும் விமர்சனங்களை முன்வைக்க விரும்பவில்லை, ஏன்னா கூட்டணி தொடர்பாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்தியாவில் யாரையும் வந்து பேசவே முடியாது என்று அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஸோ கூட்டணி தொடர்பாக திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் எழுந்திருக்கக்கூடிய இந்த மாறுபட்ட கருத்துக்களையும் நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இது பெரிய அளவில் கூட்டணியை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. திரு செந்தில், நீங்கள் தொடர்ந்து இணைப்பிருங்க. தற்போது திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். தற்போது பிஜேபிக்கு 5 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நகர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி இறுதி ஆயிடுச்சு, பாஜக, பாமக, அதிமுக அப்படின்றது. இந்த கூட்டணி பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தளபதி சொல்லிட்டு இருக்காரு, இந்திய நாட்டு மக்களிடம் நான் பல தடவை பேசியிருக்கிறேன். இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே மோடிக்கான எதிர்ப்பு அலை வீசிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அவங்களோட எத்தனை பேர் சேர்ந்தாலும் அது எங்களை பாதிக்கப் போவதில்லை. தளபதியின் தலைமையிலே திமுகவின் தலைமையிலே அமைந்திருக்கிற காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமாக தமிழகத்தில் 40 இடங்களிலும் வெற்றி பெறும்.
அவங்கெல்லாம் எங்க வேணாலும் எந்த நிலைமையிலும் அவர்கள் கூட்டணி சேரலாம். அதற்கு எந்த விதமான கோட்பாடுகளோ எதுவுமே இல்லாம தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கிறது என்பது உண்மை. பிஜேபி பொறுத்தவரையில காலையில டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு 10 கோரிக்கை. இந்த 10 யார் நிறுத்தி வச்சிருக்கிறது? பிஜேபி. இப்ப பிஜேபி கூட சேர்ந்து இருக்கிறாரு. இதெல்லாம் என்னங்கிறதே ஒன்றும் புரியல. இந்த 10 பிஜேபி கிட்ட கொடுத்தாரா என்னன்னு தெரியல. ஆக இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இது ஒரு குழப்பமான கூட்டணியை தவிர நிச்சயமாக மக்களிடம் இது செல்லாது என்பது உண்மை. மக்கள் இன்றை பொறுத்தவரையில் தளபதியின் தலைமையில் அமைஞ்சிருக்கிற காங்கிரஸ் மற்றும் இந்த கூட்டணியைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது நடைமுறை உண்மை. தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. வருத்தமா இருக்கு, பாமக அவங்களோட போனது எங்களால் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைகோவது நேரடியாக விமர்சனம் பண்ண விரும்பல. ஒரு மாதிரி உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ தோழமை கட்சிகளோ இது மாதிரி ஒரு பின்னடைவா பாக்குறாங்களா? இல்ல திமுக பாமக பாஜக கூட்டணி எப்படி பாக்குறது திமுக? இல்ல மற்றவங்களும் சொல்றாங்களா? இப்ப இதே அழகிரி கூட என்ன சொல்றோம், 40 இடங்களே நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு. அதே மாதிரி நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று வைகோ சொல்லியிருக்கிறாரு. திருநாவுக்கரசர் பேட்டி அளிச்சிருக்காரு. அதெல்லாம் அவங்க போயிட்டாங்க. அவங்க சந்தர்ப்பவாதம் அழகிரி அவங்க மேல சொல்லிலாம் பாத்தீங்களா, விட்டுட்டு போறாங்க, சமூக நீதிக்காக போராடினவங்க, அதுக்காக விட்டுட்டு போயிட்டாங்கன்ற குற்றச்சாட்டு தான் வச்சிருக்கிறாரு. தவிர அவர் ஒன்றும் வருத்தம் அளிக்கிறதுங்கிறது அது வேற விஷயம். அவங்க கூப்பிட்டு இருப்பாங்க, வருத்தம் அளிக்கிறதுங்கிறது வேற விஷயம். முதல்ல அவங்களே வேணான்னு சொன்ன காலம்லாம் உண்டு. அதை பத்தி ஒண்ணு. தற்போது திமுகவுக்கு ஒரு பலமான ஒரு எதிர்க்க கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல திமுக இந்த கூட்டணியை பொதுவா எப்படி பாக்குது? அதாங்க நான் முதல்ல சொன்னேங்க, திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி, இடதுசாரி கட்சிகள், முஸ்லீம் லீக் கட்சிகள், சிறுபான்மை மக்கள், தமிழகத்தை பொறுத்த வரையில இதெல்லாம் எந்த கூட்டணி அமைந்தாலும் ஆன்டி இன்கம்பன்ஸ்ங்கிற முறையில பிஜேபி அதிமுக ஒன்னா சேர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஒன்னா சாதகம். 2 பேரும் பண்ணியிருக்கிற ஊழல்களையும் 2 பேரும் செஞ்சிருக்கிற லஞ்சங்களையும் நாட்டு மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். இவங்க ஆட்சி பொறுப்பேற்றது 7-8 வருஷத்துலையும் சரி, பிஜேபி இருக்கிற இந்த 5 வருஷத்திலும் சரி, இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் எந்த விதமான வளர்ச்சி பணிகளும் நடக்கவில்லை என்பதை தமிழகத்து மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இப்ப இருக்கிற உணர்வே இவர்களை இருவரையும் மாற்ற வேண்டும் என்பதுதான். இந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது எங்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்ததை போலதான் எங்களுக்கு நாங்கள் கருதுகிறோம். இதனால எங்களுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை என்பதுதான் உண்மை. திரு பொன்முடி, இப்போ உங்களுடைய கூட்டணி ஒரு வானவில் கூட்டணியாக இருக்கிறது, ஏராளமான கட்சிகள் இருக்கிறார்கள். அது ஒரு விதத்தில் உங்களுக்கு பலமாக பார்க்கப்பட்டாலும் கூட தொகுதி பங்கீட்டில் அது ஒரு பலவீனமாக பார்க்கப்படாத அனைவரையும் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. அது சாத்தியமா? அது உங்களுக்கு ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதா? அதெல்லாம் இதுவரையிலும் ஒன்றும் பேசினதுல எந்த விதமான பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை. காங்கிரஸ் தலைவர்களோட பேட்டி எடுத்திருக்கிறாங்க, முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது நாளை மறுநாள் 2 நாட்களில் தெரியும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராது என்றே நான் கருதுகிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தையில் அஇஅதிமுக உங்களை முந்தி செல்கிறது என்று பார்க்க முடிகிறதா? ஏற்கனவே ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு கிட்டத்தட்ட உறுதியான கூட்டணியாக பார்க்கப்பட்ட திமுகவில் அடுத்த கட்ட நகர்வுகள் தாமதமாவதும் அஇஅதிமுக பாஜக கூட்டணி வேகம் எடுப்பதும் எவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது? ஏங்க இதுல இப்ப அந்த கட்சிக்குள்ளேயே எந்த அளவுக்கு வேறுபாடுகள் இருந்தன என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். தம்பிதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறது இன்னைக்கு கூட அவர் கொடுத்திருக்கிற பேட்டியில பாத்தீங்கன்னா, நாங்களும் அவங்களோட கொள்கையில் ஒத்து போவதில்லை, பாமகவுடைய எங்களுக்கு கொள்கை ஒற்றுமை இல்லை, அவர்களும் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்வதில்லை, இருந்தாலும் நாங்கள் ஒரு கூட்டணி சேர்த்துக் கொள்கிறோம்னு கூட்டணி முடிஞ்ச பிறகு ஒருத்தர் பேசுறாருன்னா அந்தக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாமது இல்லை. அதனால அந்த கூட்டணி பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலையே இல்லை. நிச்சயமாக இந்த கூட்டணி எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் உண்மை. டெல்லியில் நடைபெறக்கூடிய திமுக காங்கிரஸ் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்கிறது? இன்று மாலைக்குள் ஏதேனும் முடிவுகள் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? எப்பொழுது அது இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? திருப்பன்முடி, அது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வந்தவுடனே அதை பற்றி முடிவு செய்து தளபதி அவர்களும் காங்கிரஸ் தலைவர் அவர்களும் அறிவிப்பார்கள். நன்றி. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள், மிக்க நன்றி. டெல்லியில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையும் கூட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்று மாலைக்குள் அங்கேயும் கூட காங்கிரஸ் திமுக தரப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகளில் காங்கிரசுக்கு எத்தனை இடங்கள் என்பது முடிவு செய்யப்படக்கூடும். பெரும்பாலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இரட்டை இலக்க இடங்களை பெறுவதில் காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது. 10 இடங்கள், 10 மக்களவை தொகுதியும் 1 மாநிலங்களவை தொகுதியும் காங்கிரஸ் தரப்பில் கேட்கப்படுவதாக ஒரு செய்தியும், 11 மக்களவை
மக்களவை தொகுதிகளாக கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. எதுவாகினும் 10+1 அல்லது 10 என்பதில் காங்கிரஸ் மிக உறுதியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகமும் அந்த இரட்டை இலக்க தொகுதிகளை தருவதற்கு தற்போது தயாராகிவிட்டது. அவர்களும் அந்த சமரசத்திற்கு வந்துவிட்டார்கள் என்பதாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டணி தொடர்பான விவகாரங்களில் தொடர்ச்சியாக நியூஸ் 18 தமிழ்நாடு அளித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் கள நிலவரத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பெருவாரியான செய்திகள் அதோடு அனைத்து இடங்களிலும் ஒத்துப்போகக்கூடிய செய்தியாகும். எண்ணிக்கை உள்ளிட்ட அனைத்துமே நியூஸ் 18 தமிழ்நாடு முன்பே சொன்னது போலவே அமைந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தொடர்பான விவகாரங்களிலும் கூட அந்த 10 தொகுதிகள் பெரும்பாலும் அதே தொகுதிகளாக அமைவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் இணைப்பில் இருக்கிறார். திரு பீட்டர், வணக்கம். வணக்கம். ஏன் ஒரு காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? அஇஅதிமுக பாஜக கூட்டணி மிக விரைவாக ஒப்பந்தமெல்லாம் கையெழுத்தாயிடுச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதத்திற்கு என்ன காரணம்? இன்று மாலைக்குள் முடிவுகள் ஏதேனும் தெரிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, தாமதம்ங்கிற பிரச்சனைக்கே இடம் இல்ல. அவர்களெல்லாம் இப்பொழுதுதான் கூட்டணியை அறிவிக்கின்றார்கள். நாங்கள் கூட்டணியாக கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து கூட்டணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலிலும் எங்களுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டு ஏறக்குறைய 6-7 மாதங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டு இந்த கூட்டணியின் சார்பாக ராகுல் காந்தி பிரதமர் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தே ஏறக்குறைய 2-3 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆகவே கூட்டணி என்பது நாங்கள் உறுதி செய்ததுதான் கூட்டணி. அவர்கள் இப்பொழுதுதான் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். அதனால் அதை கையெழுத்து போடுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே கூட்டணி முடிந்து விட்டது. எந்த இடங்கள் எத்தனை இடங்கள் என்பதில் மட்டும்தான் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன ஒழிய, அதுவும் 2 கட்சிகள் மட்டுமே பேசி முடித்துக் கொள்வதில்லை. கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுடைய கருத்துக்களும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆகவேதான் சற்று காலம். இன்னும் தேர்தலே அறிவிக்கப்படவில்லை. தொகுதி பங்கீடு தொடர்பான உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதம் என்று எடுத்துக்கொண்டால் கூட கூட்டணி ஏற்கனவே நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. கூட்டணி தற்போது முடிவாகிய நிலையில் கூட அவர்கள் உடனடியாக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு தொகுதிகளும் கூட எத்தனை தொகுதிகள் என்று முடிவாகிவிட்டது. அந்த அணியில் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலதாமதத்திற்கு என்ன காரணம்? காங்கிரஸ் தரப்பில் கூடுதலான தொகுதிகளை ஏதேனும் எதிர்பார்க்கிறீர்களா? அந்தந்த கட்சிக்கு என்ன தகுதியோ, ஒட்டுமொத்த கூட்டணிக்கு எது சரியோ, வெற்றி வாய்ப்புகள் அடிப்படையிலே யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கலந்து முடிவு செய்வோம். எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல, நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் முக்கியம். எங்களது நோக்கம் மத்தியில் இருக்கிற மோடியினுடைய தலைமையிலான பாஜக பாசிஸ்ட் ஆட்சியை வீழ்த்த வேண்டும். அந்த நோக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எண்ணிக்கைகளை பற்றி நிறைய கவலைப்படுவதில்லை. இருந்த போதிலும் கூட ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்கள் தகுதிக்கேற்ப கூட்டணிகள் நிச்சயமாக ஒதுக்கப்படும். எல்லோருடைய பலத்தையும் அறிந்திருக்கிறோம். ஆகவே எல்லோரையும் ஒரு அணியாக சேர்த்து வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் முனைப்பு காட்டுவோமே எளிய. ஒரு அணியாக சேர்ந்த பிறகு இந்த கட்சி அந்த கட்சி என்கிற வேறுபாடே இருக்காது. ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோளோடு செயல்படுவோம். நன்றி திரு பீட்டர், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழ் தெரியாவிட்டாலும் கூட பியூஷ் கோயல் 40 நமதே என்று அவருக்கு ரொம்ப சிரமப்பட்டு அந்த தமிழில் சொல்லியிருக்கிறார். 40 தொகுதியிலும் தங்களுக்கு தான் என்று. கிட்டத்தட்ட பீட்டர் அல்போன்ஸ் அதே தான் சொல்கிறாரு, 40 தங்களுக்கு என்று. 40 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு அணிகள் தீவிரமாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில நிமிடங்களில் காங்கிரஸ் கட்சியில் எத்தனை இடங்கள், காங்கிரஸிற்கு எத்தனை தொகுதிகள் என்பதும் தெரிய வந்துவிடும். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடோடு அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை பெறுவதற்கு.